வணக்கம். பாலாவின் பார்வையில் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் எனக்கு எப்பவும் போல் மிகவும் மகிழ்ச்சி. நான் போன வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, ஹோம் லோன் போடுறவங்களுக்கு என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குது, அதாவது எப்படி ஹோம் லோன் வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற இதை பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் லோன் போட போகிறீங்க நியர் ஃபியூச்சரில் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் வீடியோவை கவனமாக பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹோம் லோன் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான லோன்ஸ் இருக்குது. ஒன்று, நம்மக்கிட்ட இடம் இருக்கும், அதில் நம்ம வீடு கட்டுவோம். இன்னொன்று, இடத்தையே லோன் போட்டு வாங்கி அது மேலே வீடு கட்டுவோம். இந்த இடத்த லோன் போட்டு வாங்குறது எப்படி அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஹோம் லோன் பெஸ்ட் லேண்ட் லோன் சொல்லிட்டு. அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு இடம் இருக்குது, அதில் நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம், அதுக்கு தான் லோன் போட போகிறோம். இதுக்கு எப்படிலாம் டாக்குமெண்ட் ப்ராசஸ் என்னென்னலாம் இருக்குது, எப்படி இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறத இன்றைக்கி தெளிவாக பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட். அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கிளியராக வச்சுக்கணும். அதாவது நீங்கள் எந்த இடத்துல வீடு கட்ட போகிறீர்களோ அந்த இடம் வந்து உங்கள் பேரில் இருக்கணும். யார் லோன் போட போகிறீங்களோ அவங்க பேரில் அந்த இடம் இருக்கணும். அல்லது உங்கள் மனைவி பேர்லேயோ உங்கள் கணவர் பேர்லேயோ இருக்கலாம். இன்றைக்கி வேணால் கோ அப்ளிகண்டாக போட்டு போடுறதா இருந்தால் 2 பேரில் யாரோ ஒருத்தர் பேரில் இருக்கலாம். ஸோ இந்த உங்கள் பேரில் அது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா 2 விதமாக வந்திருக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வாங்கியிருப்பீங்க, ஸோ கிரைய செட்டில்மெண்ட் டாக்குமெண்ட் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் டீடுன்னு சொல்லக்கூடிய அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரம் இருக்கும். ஸோ 2 விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அந்த இடம் வந்ததுக்கான அந்த டாக்குமெண்ட் கிளியராக இருக்க வேண்டும். 2வது டாக்குமெண்ட் என்ன முக்கியமான டாக்குமெண்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா, மூலப்பத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துடைய முதல் பத்திரம் வந்து தாய் பத்திரம்னு சொல்லுவாங்க சில இடங்களில். அந்த பத்திரம் வந்து நம்மக்கிட்ட ஒரு ஜெராக்ஸ், ஏன்னா ஒரிஜினல் நம்மகிட்ட இருக்க வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஸோ ஜெராக்ஸாவது அட்லீஸ்ட் நம்மக்கிட்ட வேணும். ஸோ அடுத்து என்னெல்லாம் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் வைஸாக ஒரு ஈசி வேணும். அதாவது வில்லங்க சான்றிதழ்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நமக்கு கம்பல்சரி எடுக்கணும். அது பேங்க்ஸை பொறுத்து எத்தனை வருஷத்துக்கு எடுக்கணுங்கிறதுல வித்தியாசம் இருக்கிறது. பொதுவாக கவர்மெண்ட் பேங்க்ஸ், நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 வருஷம் 40 வருஷம் பக்கம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் பேங்க்கில் எந்த பேங்க்கில் லோன் போட போகிறீங்களோ அந்த பேங்க்கில் கேட்டு எத்தனை வருஷத்துக்கு ஈசி போடணும்னு கேட்டு நீங்கள் போட்டு வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த ஈசி டாக்குமெண்ட், அதாவது இந்த வில்லங்க சான்றிதழ் வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு இந்த இடத்துடைய முதல் நீங்கள் எந்த வருஷத்துலேருந்து போட்டிருக்கீங்களோ அதில் வந்து எந்தெந்த யார் யார் பேருக்கெல்லாம் கை மாறி இருக்குங்கிறது கூடியான டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது இன்னார்கிட்ட இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் இந்த இடம் இருந்தது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்படி இருக்குமாயின் உங்கள் அந்த முதல் பத்திரத்தில் இருந்து அந்த கடைசி பத்திரம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பத்திரங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறத கம்பல்சரி பார்த்துக்கணும். இது ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது லீகல் ஒப்பீனியனுக்காக நீங்கள் ஒரு அட்வொகேட்கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட் எல்லாமே கேட்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு லேஅவுட் வாங்குறீங்க, ஆல்ரெடி போட்ட பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா அவங்ககிட்ட கம்பல்சரி எல்லா டாக்குமெண்ட்டும் செட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத ஒரு இடம் வாங்குறீங்கிற பட்சத்தில் நீங்கள் தான் வந்து கேட்டு இதோட எங்கேருந்து இது ஆரம்பித்ததோ அவங்கக்கிட்ட போய்ட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு காப்பி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் லீகல் ஒப்பீனியன் போகும்போது நமக்கு எந்த இடத்துலையுமே ஸ்ட்ரக் ஆகாது. 2வது என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் பட்டா வந்து உங்கள் பேரில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிளாட், அதாவது லேஅவுட் போட்ட பிளாட்டாக இருந்தால் பட்டா பெருசாக கேட்க மாட்டாங்க. இல்லை ஒரு இண்டிவிஜுவல் லேண்டாக இருக்கும் பட்சத்தில் உங்கள்கிட்ட பட்டா கம்பல்சரி கேட்பாங்க. சில இடங்களில் கூட்டுப்பட்டா, அதாவது 4-5 பேர் அந்த இடத்த வச்சுருந்துருப்பாங்க முன்னாடி, அந்த மாதிரி கூட்டுப்பட்டா இருந்தாலும் ஒத்துக்குவாங்க. சில பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தனி பட்டா வேணும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பட்டா அப்ளை பண்ணி முதல்லையே, ஏன்னா நம்ம கவர்மெண்ட் சிஸ்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம அப்ளை பண்ணி அதை நம்ம இதுக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்க லேண்டை வந்து மெஷர் பண்ணி அப்புறம் தான் உங்களுக்கு பட்டா கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் டைம் எடுத்துரும். ஸோ அந்த அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டா இருக்காங்க அதை செக் பண்ணி பட்டா வாங்கி வச்சுக்கணும். அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல நீங்கள் வீடு கட்ட போகிறீங்களோ அந்த இடத்துக்கு டிடிசிபி அப்ரூவல் இருக்கா, அதாவது இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வீடு கட்டுறதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒருவேளை அப்ரூவல் இல்லை என்று சொன்னால் நம்ம அதுக்கான அப்ளிகேஷன் போட்டு அதுக்கு ஒரு பணம் கட்ட வேண்டியிருக்கு. அந்த பணத்தை கட்டி நீங்கள் அப்ரூவல் வாங்கி வச்சுக்கணும். அதுக்கும் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் இடத்துக்கு தகுந்தாப்பில் டைம் எடுக்கும். ஸோ முன்னக்கூட்டியே நீங்கள் இதை ஆரம்பிச்சிடுறது நல்லது. நீங்கள் லோன் போடுற அன்னைக்கு நீங்கள் போய்ட்டு இதெல்லாம் ஆரம்பிச்சிங்கன்னா இமீடியட்டாக நடக்காது, டிலே ஆகிட்டே போகும். ஸோ நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டா கொஞ்சம் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடியே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டா உங்களுக்கு லோன் போடுற டயத்துக்குள்ளே இது எல்லாமே முடிஞ்சு வந்துடும். ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ டிடிசிபி அப்ரூவல் இருக்கா அப்படிங்கிறத கம்பல்சரி பார்த்துடணும். இல்லைன்னா அப்ளை பண்ணி டிடிசிபி அப்ரூவல் வாங்கி வச்சு விட வேண்டும். அப்போ தான் நம்ம அதில் வீடு கட்ட முடியும். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்களெல்லாம் வந்து நெறிமுறைப்படுத்துகிற சட்டத்துக்கு கீழே எல்லா நிலத்துக்கும் நீங்கள் வீடு கட்டினா டிடிசிபி கம்பல்சரி, இல்லை டிடிபி கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ இந்த டிடிசிபி அப்ரூவல் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்து செய்ய வேண்டியது உங்கள் எந்த பேங்க்கில் நீங்கள் லோன் போட போகிறீங்களோ அந்த பேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீகல் ஒப்பீனியன் கேட்பாங்க. அந்த பேங்க் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டை நம்மள்ட்ட இருந்து வாங்கி அவங்களே லீகல் ஒப்பீனியனுக்கு அனுப்பிடுவாங்க அவங்க பேங்க் வக்கீல்கிட்ட. சில பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா லீகல் ஒப்பீனியன் நம்மளை வந்து வெளியில் அவங்களோட பேங்க் வக்கீல் வெளியில் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட நம்மளை போய் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவங்க வக்கீல் மூலமாக அவங்க பண்ணும்பொழுது உங்களுக்கு லோன் வரும்போது அந்த பணத்துலேருந்து அதை டிடியூஸ் பண்ணிடுவாங்க. இல்லைனா அவங்ககிட்ட பேங்க்லேயே பணம் கட்டினா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் பண்ணிடுவாங்க. வெளியில் வந்து நம்மளே டேரெக்டாக போய் அந்த வக்கீல் அப்ரோச் பண்ணும்பொழுது நம்மளே அவங்ககிட்ட அந்த லீகல் ஒப்பீனியனுக்கான ஃபீஸையும் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ பேங்க்குக்கு இதில் எந்த லயபிலிட்டியுமே இருக்காது. உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆனாலும் சரி, சேங்ஷன் ஆகலைனாலும் சரி, அவங்களுக்கு எந்த நஷ்டமும் இருக்காது, எந்த தலைவலியும் இருக்காது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நீ முக்கால்வாசி பேங்க்கு நீங்களே போய்ட்டு லீகல் ஒப்பீனியன் நான் சொல்கிற வக்கீல்கிட்ட வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லீகல் ஒப்பீனியன் அந்த பேங்க்குக்கு எந்த வக்கீல்னு பார்த்தா அவங்ககிட்ட லீகல் ஒப்பீனியனுக்காக போக வேண்டும். லீகல் ஒப்பீனியனுக்கு போகும்பொழுது நான் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்டும் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா தலைவலியே கிடையாது. எல்லா டாக்குமெண்ட்டையும் மொத்தமாக பண்டில் பண்ணி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவர் லீகல் ஒப்பீனியன் போட்டு கொடுத்துருவார். இந்த இல்லை அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன டாக்குமெண்ட்லாம் உங்களை கலெக்ட் பண்ண சொல்லுவார். அதுக்கு திரும்ப 1 மாதம் 2 மாதம் இழுத்துரும். ஸோ அதுக்கு முன்னாடியே வாங்கிடணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் போதுமா லீகல் ஒப்பீனியனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் இருக்குது. அது ரொம்ப டைமில் எடுக்காதுங்கிறதுனால தான் நான் வந்து கடைசியில் அதை வச்சுருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பில்டிங்க்கு அப்ரூவல் வேணும். இது நீங்கள் வந்து கார்ப்பரேஷன் லிமிட்டில் இல்லை முனிசிபல் லிமிட்டில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஆனால் பஞ்சாயத்து அப்படின்னா இமீடியட்டாகவே கிடச்சிருது இப்போலாம். ஸோ உங்களுடைய பில்டிங் பிளான் அப்ரூவல் உங்களுக்கு வேண்டும். ஸோ பில்டிங் பிளான் அப்ரூவல் எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு இன்ஜினியர் ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போய்ட்டு நம்ம பில்டிங்குடைய டிராயிங் வரையணும். முதல்ல இந்த டிராயிங் வரைஞ்சதுக்கப்புறமாக அந்த எத்தனை ஸ்கொயர் மீட்டர் வருதோ அதுக்கு ஏற்றால் போல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா லேபர் வெல்ஃபேர் ஃபண்டை வந்து நம்மள்கிட்ட கட்ட சொல்லுவாங்க. ஸோ அந்த லேபர் வெல்ஃபேர் ஃபண்டை நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணிவிட்டு அந்த செல்லானையும் இந்த டிராயிங்கையும் கொண்டு போயிட்டு உங்களுடைய பஞ்சாயத்துலேயோ முனிசிபல்லையோ இல்லை கார்பரேஷன்லையோ கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து அவங்களுக்கான ஃபீஸ், அதாவது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபீஸ் வச்சுருப்பாங்க. அதையும் நம்ம பே பண்ணும்பொழுது நமக்கு பில்டிங் அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பில்டிங் அப்ரூவலையும் கொண்டு போய் நம்மளுடைய லீகல் ஒப்பீனியன் வாங்குகிற வக்கீல்கிட்ட கொடுத்துருவோம். நான் ஏன் இந்த பில்டிங் அப்ரூவலை தனியாக சொன்னேன் மற்ற டாக்குமெண்ட்லாம் இல்லாமல் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சில நேரங்களில் சில டாக்குமெண்ட் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுதுன்னு வைங்களேன். இந்த பில்டிங் அப்ரூவலுக்குன்னு ஒரு வேலிடேட்டி இருக்கும். அதாவது இந்த நீங்கள் அந்த டிராயிங் போட்டதுலேருந்து இல்லை நீங்கள் அப்ரூவல் வாங்கினதுலேருந்து 1 இயருக்கு தான் அந்த வேலிடேட்டி இருக்குன்னு வைங்களேன். இந்த டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆகி நடுவில் நமக்கு ஒரு பிளான் வந்து ஏதோ கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு வைங்களேன். இந்த திரும்ப வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். அதனால் பெட்ரு வக்கீல்கிட்ட போயிட்டு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு கேட்டுட்டு கூட நீங்கள் பில்டிங் அப்ரூவல் வாங்கிக்கிறது இன்னும் நல்லது. ஸோ இதையும் வாங்கிட்டு போயிட்டு கொடுத்தாச்சு அப்படின்னா அவர் லீகல் ஒப்பீனியன் சொல்லிவிட்டு அவருடைய எந்த டாக்குமெண்ட்டை பற்றி எல்லா டீட்டெயிலையும் எழுதி ஒரு ஃபைல் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருவார். அவரோட சீலை வச்சு இந்த பில்டிங் அப்ரூவலை கொண்டுட்டு போயிட்டு என்ன செய்யணும் அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்குடைய வேல்யூவர் ஒருத்தர் இருப்பார், அதாவது ஒரு இன்ஜினியர் இருப்பார். சில நேரங்களில் பேங்க் அவங்களே இந்த வேலையை செய்வாங்க. நேஷனலைஸ்ட் பேங்க் எல்லாமே நம்மளை தான் செய்ய சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ஜினியர்கிட்ட போயிட்டு நம்ம இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து இந்த மாதிரி வீடு கட்ட போகிறோம் இந்த பிளானில் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னோம்னா அவர் உங்கள் சைட்டை வந்து பார்த்துட்டு ஓகே இந்த பில்டிங் கட்டுறதுக்கு இந்த மாதிரி கட்ட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எவ்வளவு செலவாகும்னு அவர் தான் முடிவு பண்ணுவார். ஸோ நம்ம லோன் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுக்கு நீங்கள் 50 லட்ச ரூபா கூட கேட்டுடலாம். ஆனால் இந்த வேல்யூ இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து பேங்க்குடைய அப்ரூவ்டு வேல்யூவராக இருப்பார். இவர் தான் உண்மையிலே டிசைட் பண்ணுவார் உங்களுக்கு இது எவ்வளோ லட்சங்கள் ஆகும் உண்மையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கேட்குற பணத்தை எல்லாமே பேங்க் கொடுத்துட மாட்டாங்க, அவங்க வேல்யூவர் வச்சு செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேல்யூவர் ஒரு அமௌண்ட் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம பேங்க்கில் போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுக்கும்பொழுது அவங்க வந்து நம்மக்கிட்ட என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேலரிடு எம்ப்ளாயியாக இருந்தால் நம்மளுடைய ஐடி ஃபைல் பண்ணதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, ஃபார்ம் 16 கேட்பாங்க. ப்ளஸ் உங்களுடைய சேலரி ஸ்லிப்ஸ் 6 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கோ உங்கள் சேலரி ஸ்லிப் ப்ளஸ் உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு கேட்பாங்க. இந்த 3 விஷயமும் சேலரிடாக இருக்கும் பட்சத்தில். ஒருவேளை நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுடைய ஐடி ஃபைல் பண்ண ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க 3 வருஷத்துக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. இது ரெண்டும் தான் நீங்கள் வந்து முக்கியமாக அவங்க வந்து கேட்பாங்க. இதிலே நம்மளுடைய வருமானம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். அடுத்தது உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ எலிஜிபிள் லோனுக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது எப்படின்னா, என்னோட ஒரு வருமானம் இருக்குன்னு வைங்களேன், மாத வருமானம் வந்து ஒரு 50,000 இருக்குன்னு வைங்களேன், அதில் கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு என்னால் ஒரு இஎம்ஐயை செலுத்த முடியும். ஒருவேளை ஆல்ரெடி நான் ஒரு 5,000 ரூபாய்க்கு இஎம்ஐ போட்டுட்ருக்கேன் அப்படின்னா 25,000 பாதி அப்படின்னா அந்த 5,000 கழிச்சிட்டு 20,000 இஎம்ஐ வர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ லோனோ அந்தளவுக்கு தான் லோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ உங்கள் மொத்த மாத வருமானத்தில் பாதி இஎம்ஐயாக செலுத்தலாம். அதில் எத்தனை லோன் வேணால் இருக்கலாம். அதில் போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் லோன் கொடுப்பாங்க. டேன்யூர் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் லோனுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய பேங்க்ஸ் அதிகமான டேன்யூர் தாராளமாக கொடுப்பாங்க. ஏன்னா எவ்வளோ அதிகமாக எடுக்கிறீங்களோ, எவ்வளோ அதிக வருஷங்கள் நீங்கள் எடுக்கிறீங்களோ அவ்வளோ அதிகமாக பேங்க்குக்கு வருமானம் வரும். ஸோ கண்டிப்பாக அவங்க அதிகமாக தான் கொடுப்பாங்க. அடுத்தது பேங்க் என்ன செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிபில் ஸ்கோரை செக் பண்ணுவாங்க, இல்லைனா கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லக்கூடியதை செக் பண்ணுவாங்க. கிரெடிட் ஸ்கோர்னால் என்னென்னா, நீங்கள் கடன் வாங்கினா திருப்பி கொடுப்பீங்களா அப்படின்னு
கிரெடிட் ஸ்கோர்னு ஒன்று வரும். அதாவது உங்களுடைய மார்க்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல மார்க் எடுத்தால் நீங்கள் திருப்பி கொடுத்துருங்கன்னு அர்த்தம். மார்க்கில் சரியில்லை ஃபெயிலாக போயிட்டீங்கன்னா நீங்கள் திருப்பி கொடுக்க மாட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த கிரெடிட் பியூரோவில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து எடுத்து பார்ப்பாங்க. நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் வந்து சிபில் தான் செக் பண்ணுறாங்க. அதுவும் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம பேன் கார்டு, நம்ம ஆதார் கார்டு, நம்ம மொபைல் நம்பர், இமெயில் ஐடி டீட்டெயில் போட்டோடனே நமக்கு எந்தெந்த பேங்க்லலாம் அக்கௌண்ட் இருக்குது, எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ லோன் எடுத்திருக்கோம், எப்படி கட்டியிருக்கோம், ரொம்ப டிஃபால்ட் பண்ணியிருக்கோமா பண்ணலை, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் அதில் வந்துடும். ஸோ உங்கள் சிபில் ஸ்கோர் நல்ல ஸ்கோராக இருந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக உங்களுக்கு ப்ராசஸுக்கு போயிடுவாங்க. சிபில் ஸ்கோரில் ஏதாவது டிஃபால்ட்ஸ் இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி சின்ன பிரச்சனை அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து உங்களுக்கு லோனை போட்டுருவாங்க. அப்படி இல்லை பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா லோனிங் இல்லை அப்படின்னா அங்கேயே சொல்லி அனுப்பிடுவாங்க. ஸோ சிபில் ஸ்கோரும் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ், அதாவது நான் சொல்லக்கூடிய அந்த வருமானத்திற்கான சான்றிதழும் நான் கரெக்டாக இருக்குது, அந்த பேங்க் உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்குது லீகல் ஒப்பீனியனோட அப்படின்னா இந்த 3ஐயும் சேர்த்து பேங்க்குக்குள்ளே லோன் அப்ளிகேஷனோட உள்ளே சேர்த்துட்டோம் அப்படின்னா அடுத்து லோன் ப்ராசஸுக்கு போயிடும். அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா லோன் ப்ராசஸுக்கு பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைட்டை விசிட் பண்ண வருவாங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன இடத்துல தான் லேண்ட் இருக்கா, இதுக்கு முன்னாடி அந்த எல்லா ப்ராசஸுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பேங்க்லேருந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு அவங்க உங்கள் சைட்டை வந்து வெரிஃபை பண்ணி அவங்க பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அதுக்கப்புறமா எல்லா ப்ராசஸும் முடித்து உங்களுக்கான லோன் சேங்ஷன் லெட்டர் கொடுத்துருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம்னு அர்த்தம். எடுத்தோடனே காசு கொடுக்க மாட்டாங்க, வீடு கட்ட ஆரம்பிங்கன்னு சொல்லிடுவாங்க. பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கட்டியிருக்கீங்களோ அந்தளவுக்கு தான் பணத்தை கொடுப்பாங்க. அட்வான்ஸாக பணத்தை கொடுத்து கட்ட சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கட்டினதுக்கான பணத்தை அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். இவ்வளோ கட்டியிருக்கேன், இவ்வளோ செலவாயிருக்கு, பணம் கொடுங்கன்னு கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ முதல்ல வந்து சில பேங்க்ஸ் 3 தவணையாக கொடுப்பாங்க, சில பேங்க்ஸ் 4 தவணையாக, சில பேங்க்ஸ் 5 தவணையாக, அது பேங்க்கை பொறுத்து மாறும். ஸோ முதல்ல வந்து அந்த பேஸ்மெண்ட் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு போய் அவங்கள்ட்ட திரும்ப ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து அதுக்கான தொகையை வந்து நம்மகிட்ட வந்து கொடுத்துருவாங்க. இதிலே சில பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் இன்ஜினியர்கிட்ட எஸ்டிமேஷன் வாங்கிட்டு வர சொல்கிற பேங்க்ஸ் இருக்குது. சில பேங்க்ஸ் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிற பேங்க்ஸ் இருக்குது. இது கவர்மெண்ட்டுக்கும் ப்ரைவேட்டுக்கும் மாறும். இது எல்லாத்துக்கும் நடுவில் இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ண சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த லேண்டை வந்து நீங்கள் பேங்க்கில் அடமானம் வைக்கணும். இந்த லோனுக்காக அதுக்கு நம்ம ஒரு டீடு கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அதை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ பேங்க்கில் வந்து அடமானம் ஆயிடும். ஸோ நாளைக்கு வந்து ஈஸி போட்டு பார்த்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் இந்த பேங்க்கில் ஆல்ரெடி அடமானத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். ஸோ இப்படி தான் வந்து இந்த பேங்க் லோன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அதுக்கடுத்து நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது இதை பற்றி. அது ஃப்யூச்சரில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இடையில எல்லாமே ஒரே மாதிரி டாப்பிக்கே பார்த்துட்டு இருந்தால் அதுவும் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஃபினான்ஸ் வீடியோக்கு நடுவில் இந்த மாதிரி ஹோம் லோன் அண்ட் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரியான வீடியோஸும் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸாக நினச்சா அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். பாலகன் பார்வையில் சேனலில் முதல் முறை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கும் முன்னாடி உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பாலா.